ஹாய் ஹலோ பேக் டு சேனல். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, இப்போது வந்துட்டு இந்த வீடியோ பிஃபோர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு எடுக்கிறேன். இப்போது நான் போஸ்ட் பண்ணுறது வந்துட்டு ஆஃப்டர் 2 வீக்ஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போது எனக்கு காலேஜுக்கு திங்ஸ் வாங்குறதுக்காக வந்துட்டு கடைக்கு வந்துட்டு கிளம்பிட்டேன். ஸோ நான் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு காலேஜ் கிளம்ப போகிறேன். அதுக்கு முன்னாடி நாள் நைட் வந்துட்டு இந்த திங்ஸ்லாம் வந்துட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காகவும் சேர்த்து திங்ஸ் வந்துட்டு வாங்கினேன். என் காலேஜில் வந்துட்டு ஸ்டேஷ்னரி திங்ஸ் வந்துட்டு கிடைக்காது. ஸோ அதனால் இங்கேருந்தே பல்காகவே நான் வந்துட்டு வாங்கிட்டு போயிடுவேன். அந்த கிங் சைஸ் நோட் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சிக்காக வந்துட்டு வாங்கினது. மற்ற எல்லாமே வந்துட்டு அங்கே காலேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், யூபிஎஸ்சிக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலான்ட்டுக்காக வந்து வாங்கினது. எல்லாமே பிளாக் ஷார்ட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறனால வந்துட்டு ஒயிட் பென் 2 வாங்கிக்கிட்டேன். ஸோ அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 54 rupees. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளூ பென், பிளாக் பென்னு, ஒயிட்னரு, ஸ்டிக்கி நோட்டு, கம்மு, A4 ஷீட்லாம் சுத்தமாக கிடைக்காது. ஸோ A4 ஷீட் எல்லாமே வந்துட்டு டேஸ் காலர்கிட்ட வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு 3 ஃபைல்லாம் வந்துட்டு தனித்தனியாக சப்ஜெக்ட் வந்துட்டு போட்டிருப்பேன். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும். யூபிஎஸ்சிக்குமே நிறைய ஃபைல்ஸ் வந்துட்டு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஓகே நம்ம காலேஜுக்காக தான் வந்து வாங்கணும்னு பார்த்தா சடன் பிளான். அன்றைக்கி மார்னிங் வந்துட்டு திருச்சி கிளம்புறது பார்த்திங்கன்னா சென்னையை வந்துட்டு கிளம்பிட்டேன். சடனாக சென்னை போகிற பிளானு. ஸோ ஆஃப்டர் சென்னை வந்துட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, எல்லாத்தையும் நோட்டு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த புது நோட்லேயே வந்துட்டு அப்சர்வேஷன்லாம் வந்துட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அசைன்மெண்ட் ஒர்க்லாம் வேகமாக வந்துட்டு சார்ட்லாம் வாங்கி கம்ப்ளீட் பண்ணேன். சத்தியமாக சொல்கிறேன், திருச்சி போகிறதா பிளானு. பார்த்தா சடனாக 3 நாள் வந்துட்டு சென்னை போகிற பிளானை மாற்றிட்டாங்க வீட்டில். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சிக்கு சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த 3 ஃபைல்லேயுமே வந்துட்டு இம்போசிஷன்ஸு இது எல்லாமே வந்துட்டு வச்சுருந்தேன். ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு அந்த சார்ட் ஒர்க் வந்துட்டு சேஃபாக வந்துட்டு கொண்டு போகணும். ஸோ இதுதான் என்னோடய சார்ட் ஒர்க்கு. ஒரு 16 சார்ட் ஒர்க் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு சார்ட்டும் வந்துட்டு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக கலர்ஃபுல்லாக வந்துட்டு பண்ணலாம் தான் வந்துட்டு பார்த்து வந்துட்டு பண்ணேன். போயிட்டு வந்துட்டு 3 டேஸில் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இன்னும் 3 டேஸ்க்கு வந்துட்டு இந்த சார்ட் ஒர்க்கு தான் வந்துட்டு பண்ணேன். இது கூடயும் வந்துட்டு இம்போசிஷன்ஸு, நோட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரகிளையும் தாண்டி வந்துட்டு எல்லா சார்ட்டையும் வந்துட்டு பண்ணி வெற்றிகரமாக வந்துட்டு முடிச்சிட்டேன். ஸோ சில சார்ட்லாம் வந்துட்டு ஈஸியாக 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. சில சார்ட்லாம் வந்துட்டு 1 hour 2 hour வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் நான் எழுதலை, அம்மா தான் வந்துட்டு எழுதுனாங்க. ஏன்னா என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும், போல்டாக வந்துட்டு இருக்காது. அதனால் அந்த ரீசனுக்காக தான் வந்துட்டு அவங்ககிட்ட வந்து கொடுத்தது. மற்ற எல்லாமே ஒட்டினது எல்லாமே ஐடியாஸ் எல்லாமே என்னோடது தான். ஸோ இந்த மாதிரி சார்ட் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு வேணால் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே திங்ஸ்லாம் வாங்கி அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி பண்ணுறது ஒரு பெரிய வேலை தான். ஆனால் ஆல்மோஸ்ட் இது முடிக்கிறதுக்கு 3 days ஆச்சு. நான் இது சப்மிட் பண்ணுறதுக்கு காலேஜ் போய் ஒரு 1 week 2 week அப்புறம் தான் சப்மிட் பண்ணேன். ஒரு சார்ட் 2 சார்ட்னால் பரவாயில்ல, 16 சார்ட்டு எல்லாமே வந்துட்டு டக்கு டக்குன்னு வந்துட்டு பண்ணுன்றதுனால வந்துட்டு எது எப்படி பண்ணணுன்னே தெரியாமல் ஒரு ஐடியாவே இல்லாமல் வந்துட்டு மாடல் மட்டும் இருந்துச்சு. மாடலை பார்த்து அப்படி இப்படி பண்ணியாச்சு. ஸோ ஒரு வழியாக எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் புக்லெட் மட்டும் இருக்குது, அது இப்போ வரைக்கும் நான் பண்ணி முடிக்கல. ஸோ அதுக்கப்புறமா எல்லா நோட்டையும் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 ஃபைல் காட்டினால அந்த 3 ஃபைல்லையுமே வந்துட்டு அந்தந்த அசைன்மெண்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு யூபிஎஸ்சிக்கு தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஜெராக்ஸு எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளே வந்துட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பென்னு, ஸ்டிக்கி நோட்லாம் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு வாங்கினேன். இந்த பென் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்துட்டு வாங்கினது. ஸோ சென்னையிலே கொஞ்சம் பர்ச்சேஸ் வந்துட்டு பண்ணிட்டு வந்தேன். இந்த பவுச்சு, ஸ்கேலு இதெல்லாம் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு வாங்கினது. மற்ற எல்லாமே வந்துட்டு இங்கே வாங்கினது தான். அந்த பென்னு சூப்பராக இருந்துச்சா, ஸோ அதனால் அந்த ஒரு பென்னு மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அதில் காட்டாத சார்ட்டு, மீதி சார்ட்லாம் வந்துட்டு இதில் காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு ஆர்கனைசிங் சார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ இந்த சார்ட்டில் வந்துட்டு எப்படி வந்துட்டு பண்ணேன்னா வந்துட்டு ஸ்டிக்கி நோட் தான் எல்லாமே வந்துட்டு ஸ்டிக்கி நோட் எடுத்து அப்படி இப்படியே வந்துட்டு ஒட்டிட்டேன். அதனால தான் ஈவனாக இருக்குன்றதுக்காக வந்துட்டு அதை வந்துட்டு வாங்கினதே. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒரு பக்கம் ஸ்டேஷ்னரி இருந்துச்சு, இங்கிட்ட ஒரு பக்கமாக வந்துட்டு ட்ரெஸ்ஸு, சோப்பு, கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. இது எல்லாமே ஹாஸ்டல் கொண்டு போகிறது தான். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு பேக் டு ஹாஸ்டலுக்கு வந்துட்டு கண்டென்ட்டே அப்படி தான், பேக் டு ஹாஸ்டல் தான். கீழே டைட்டிலே பேக் டு ஹாஸ்டல் தான் வந்துட்டு போட போகிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு மேபி வந்துட்டு ஹாஸ்டல் போனதுக்கப்புறமா வந்துட்டு காலேஜில் என்ன ஆச்சு அப்படின்றத வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்ன ரீசன்றதை வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வந்துட்டு சொல்லணும்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.